MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அவருடைய வேலை என்னன்னா, கண்ணீர் மல்குங்க மல்காம போங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு மலர் வளைய வச்சு, ஒரு மெழுகுவர்த்தி வச்சு வீர வணக்கம் செலுத்துவது தான் தமிழருடைய பண்பாடு. போக்கிரி படம் பார்த்தீங்களா? சூப்பர் படம், எனக்கு பிடிச்ச படம். இயக்குனர் யாரு? பிரபுதேவா இயக்குனார். இவர் டான்ஸை போட்டார், படம் கிட்டு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, 4 பேர் இயக்குனா ஒரு ஆள் எப்படி தான் நடிக்க முடியும்? இதே தனித்து நின்று தான் போராடணும்னு பார்க்குறாரு. அவன் என்னன்னா, எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிஜேபி கூட்டணியில் சேர்த்துவதில் 100% செயல்படுகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் சொல்றாரு. இல்ல, நிர்வாகிகள் ஒருத்தர் முயற்சி பண்றாங்கன்ற ஒரு தகவல் கிடைக்குது உங்களுக்கு. ஆனா விஜய் அவர்கள் தனித்தே நிற்கலான்னு ஒரு முடிவோடு இருக்காருங்கும் போது அப்படி அவரை மடைமாற்றி அந்த கட்சியில சேர்த்திட முடியும். அதைத்தான சொல்றேன், 4 பேர் இயக்குறாங்கன்னு சொல்றேன்ல. ஒரு இயக்குனர்னா சொல்லுங்க, போக்கிரி மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துடலாம். இங்க 4 பேர் இறக்குனாவே போக்குத்தனமா போகுது அரசியல். உலகத்தில் 100 ரெக்கார்டு இருக்கு பிரதர். உண்மையே பாவம், அவரை போட்டு பைத்தியக்காரனா ஆக்குறாங்க. செத்து போனவன் வீட்டில் போய் தான் நம்ம என்றைக்குமே கண்ணீர் அஞ்சலியோ நம்ம எதுவுமே கேட்போம். செத்து போனவனை வாடா அப்படின்னு சொல்கிறது உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. என்னப்பா இல்லை, எங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. சரிப்பா, உங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா நீனு உங்கள் வீட்டு இருக்கலாம் வாங்க, நான் உங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் அப்போ நீ வேணா கூப்பிடுவானா? பாதிக்கப்பட்டவங்களை நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்றது சரி. ஆனால் அவங்கள அரவணைச்சு நிற்கிறோம், அவங்களோட தத்து எடுத்துக்கிறோம், அவங்களுக்கான எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கூட நிற்போம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தோன்ற அந்த நியாயத்தை விட்டுறீங்க. ஓபிஎஸை வச்சு காய நகர்த்துறாங்க. ஓபிஎஸை ஒரே அடி அடித்து அவர் காலி பண்ணிட்டார். ஓபிஎஸ் அங்கே ஆளுகளை அனுப்பிவிட்டு ஆஃபீஸை கைப்பற்றல முயற்சித்தார். பல வரலாறு இருக்குல்ல. அவரை இபிஎஸ் ஜெயிச்சிட்டார். உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ நீங்கள் செங்கோட்டையனை வச்சு காய நகர்த்துறாங்க. இனிமே நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகிய நாங்கள் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னார்ல. இங்கே ஒரு டக்கலாபாய் ஒருத்தர் சொன்னார்ல. யார் இங்கே? நம்ம ஜெயக்குமார் அண்ணன் சொன்னார்ல. இவ்வளவு சொல்லி திருப்பி சேர்ந்துட்டாங்க. எப்படி சேர்ந்தாங்க? இவர் நம்ம செங்கோட்டையன் போய் அங்கே காலில் விழ போனதுமே இவங்க காலில் விழுந்துட்டாங்க. யார் முன்னாடியாவே விழுந்துட்டாங்க. இல்லை, ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, அவங்கள நம்ம விமர்சிக்கும் போது காலில் விழுந்தாங்கன்னா திமுகலையும் கூட்டணிகள் இருக்கு, அப்போ அங்கேயே அப்படி பண்ணாங்களான்னு கேட்டுருவாங்க. திமுக யாரையும் காலில் விழ வைப்பதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்றால் கூட ஓட்டு கிடைக்கும். அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது. என்னைக்கு பிஜேபியோட போய் சேர்ந்தாங்களோ 13 விழுக்காடு ஓட்டு சோழி முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்புங்க, அடிக்கிறாங்க சொல்லலாமா? அப்ப நம்ம அவரை பிரதமர் நினைக்கிறோம். ஆனா அவர் புத்தி இன்னமும் காக்கி டவுசரை மாட்டிட்டு கம்பு சுத்தணும் ஆர்எஸ்எஸ்காரன் புத்தி மாதிரியே இருக்குது. தமிழ்நாட்டில் பீகார் மக்களினுடைய நிலைமை கேள்விக்குறியாக காரணமா இருக்கிறது திமுகன்னு அந்த கட்சியை சொல்றாங்க. திமுகவில் இருப்பவர்கள் தமிழர்களா இல்லையா? திமுக இருக்கிற முறை சவுத் ஆப்பிரிக்காரனா? அப்ப திமுக அங்க தமிழர்கள் பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாடு அப்படின்றத உருவாக்கின யாரு? அறிஞர் அண்ணா. அது கூட தெரியாம விஜய் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு லாஜிக்கா இருக்கணும். ஒரு தலைவனா இருந்தா எழுதுறது பேசுறது ஒரு லாஜிக் வேணும். லாஜிக் தானா? தமிழ்நாட்டுல பீகார் மக்களை வஞ்சிக்கிறது திமுகன்னு சொல்றாங்க. தமிழர்கள் என்றாலே தமிழர்கள் தான், தமிழர்கள் என்றாலே திமுக தான். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திமுகவில் இருப்பவர்கள் பெரும்பான்மையான மக்கள் திராவிட கோட்பாடுகளையும் தமிழர்கள் கோட்பாடுகளையும் உள்வாங்கி களமாடக்கூடியவர்கள். மேக்சிமம் 1-2 பேர் திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தையே தமிழ் இல்லைன்ற 41 குடும்பத்துல குறிப்பிட்ட குடும்பத்தை 39 குடும்பமா சந்திக்கிறாரு. அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, கண்ணீர் மல்க கதறி அழுது காலில் விழுந்தாரு அப்படின்றாங்க. அப்போ அந்த மக்கள் தானே. அவருடைய வேலை என்னன்னா, கண்ணீர் மல்குங்க மல்காம போங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு மலர் வளைய வச்சு, ஒரு மெழுகுவர்த்தி வச்சு வீர வணக்கம் செலுத்துவது தான் தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம். அதுவே தெரியாமல் அந்த தம்பியை 4 பேர் சுத்த இருந்துட்டு குழப்புறாங்க. அவருடைய இந்த படம் பார்த்தீங்களா? போக்கிரி படம் பார்த்தீங்களா? சூப்பர் படம், எனக்கு பிடிச்ச படம். இயக்குனர் யார்? பிரபுதேவா இயக்குனார். இவர் டான்ஸை போட்டார், படம் கிட்டு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, 4 பேர் இயக்குனா ஒரு ஆள் எப்படி தான் நடிக்க முடியும்? ஒரு பக்கத்து ஆதவ் அர்ஜுன் இயக்குறாரு, இன்னொரு பக்கத்து அந்த ருஷி ஆனந்த், அடுத்து ஒரு IRS அதிகாரி, IAS லெவலில் ஒருத்தரை வச்சுருக்காங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி. இந்த 4 பேரும் கிழக்கில் ஒருத்தர், மேற்கில் ஒருத்தர், வடக்கில் ஒருத்தர், தெற்கில் ஒருத்தர் எழுத்தானா இவர் என்னதாங்க பண்ணுவார்? அதனால தான் இவ்வளவு குழப்பங்கள். இன்னைக்கு கூட அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகலாம்னு அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் சொல்லியிருக்கிறாப்புல. உங்களுக்கு கிடைச்சிருச்சு. போகவே கூடாதுன்னு இன்னொரு ஆள் சொல்லியிருக்காப்புல. இது மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாப்புல.
பாவம். ஏன்னா அவரோட நெருங்கி ஆரம்பத்தில் பழகியவர் மட்டுமல்ல, இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் ஐயநாதன். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயநாதன் அண்ணனே நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பாவம்னே அவரை போட்டு சுற்றி இருக்கிறவங்க வந்து சுற்றி விட்றாங்க. அவர் என்னதான் பண்ணுவார். அதில் ஒரு ஆள் குறிப்பிட்ட ஆள் பேர் சொன்னார், நம்ம சொல்லக்கூடாது. அவர் எப்படியாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் சேர்த்து விட்டுறணுன்றதுல குறியாக இருக்கார். விஜய்க்கு கூட அந்த விருப்பம் இல்லை. விஜய் தனித்து நின்று தான் போராடலாம்னு பார்க்குறாரு. அவன் என்னன்னா எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிஜேபி கூட்டணியில் சேர்த்து விடுறதுல 100க்கு 100 செயல்படுகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் சொல்கிறாரு. நீங்களும் எழுதி வச்சுக்கிறீங்க. அவருடைய அணுகுமுறையெல்லாம் பார்க்கும்போது அவர் தனித்து நிற்கிற மாதிரி தெரியல. இல்லை, நிர்வாகிகளில் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் கிடைக்குது உங்களுக்கு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து தனித்தே நிற்கலான்னு ஒரு முடிவோடு இருக்காருங்கும் போது அப்படி அவரை வந்து மடைமாற்றி அந்த கட்சியில் சேர்த்திட முடியும். அதைத்தானே சொல்கிறேன். 4 பேர் இயக்குறாங்கன்னு சொல்கிறேன்ல. ஒரு இயக்குனர்னா சொல்லுங்க, போக்கிரி மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துடலாம். இங்கே 4 பேர் இறக்குனாதே போக்குத்தனமாக போகுது அரசியல். இல்லைன்னா 41 உயிர் இறந்த இடத்துல ஸ்பாட்டில் ஓடியார் வாங்கலாங்க விட்டுவிட்டு. எந்த தலைவனும் வரமாட்டாங்க. நான் சொல்கிறேங்க, சவால் விட்டு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி ஸ்பாட்டில் நின்றுருப்பாங்க. இல்லைண்ணா, அங்கே போயிருந்தா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. சரி, நீ போகவே தேவையில்ல. அங்கேயே ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு ஹோட்டலில் தங்கிக்கிட்டு நீங்கள் இயக்கியிருக்கணும்ல. அதானே ஒரு நாகரிகம். ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு கழித்த பிறகு அவரை வர சொல்லி உலகத்தில் 100 ரெக்கார்டு இருக்குது பிரதர். உண்மையிலே பாவம். அவரை போட்டு பைத்தியக்காரனாக ஆக்குறாங்க. செத்துப்போனவன் வீட்டில் போய் தான் வந்து நம்ம என்றைக்குமே கண்ணீர் அஞ்சலியோ நம்ம எதுவுமே கேட்போம். செத்துப்போனவனை வாடா அப்படின்னு சொல்கிறது உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. இதெல்லாம் பயங்கர வந்து இன்னும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளே வந்து ஒரு பேச்சு சொல்லி சிரிக்க வேணாம். பாவம் அந்த வழியை நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். ஒருத்தர் செத்து போயிட்டேன் நம்ம ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னமே, என்னப்பா இல்லைங்க ஃபாதர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னமே, சரிப்பா உங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா நீனு உங்கள் வீட்டில் இருக்கலாம் வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து வீர வணக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு எவனா கூப்பிடுவானா? அது மாதிரி இருக்குது. இல்லை, அப்பா நடிகர் செஞ்சால் ஒன்று, எங்களை மாதிரி சாதாரண அளவுக்கு செஞ்சால் நீங்கள் சிரிப்பீங்களா? நான் தெரியாமல் நான் கேட்கறதுல வந்து நான் இருக்கு இல்லை, அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு நியாயத்தையும் நம்ம பார்க்கணும்ல. எப்படி நீங்கள் வந்து மரபு சார்ந்து இந்த மாதிரி பண்ணணுமா தவறு. ஏன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களை நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்றது சரி. ஆனால் அவங்கள அரவணைச்சு நிற்கிறோம், அவங்கள தத்து எடுத்துக்கிறோம், அவங்களுக்கான எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கூட நிற்போம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தோன்ற அந்த நியாயத்தை விட்டுறீங்களே. நான் வந்து அதெல்லாம் வரவேற்கிறேங்க. அவருக்கு பணம் அதை மட்டும் லைட்டாக வரவேற்கிறேன். மறுபடியும் இங்கே வந்துடுறது பணம் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். அவங்களுக்காக நீங்கள் வந்து அழுத நான் வரவேற்கிறேன். அதெல்லாம் வந்து குடும்பத்தில் ஒருத்தராக பயணப்பட ஓகே, அதையும் நான் வரவேற்கிறேன். குடும்பத்தில் ஒருத்தனாக ஆனால் இன்னொரு கேள்வி நீ இப்படி கேட்டீங்களா, திருப்பி நீங்கள் எனக்கு பயிர் சொல்லுங்கள். அந்த நிகழ்வு நடந்த பிறகு 3 நாள் கழித்து இவர் வர்றாரு. அவருடைய போட்டோவை நான் சொல்கிறக்கா தயவு செய்து மக்களை திருப்பி பாருங்கள். அவர் லைவில் பேசுகிறது அப்படி ட்ரிம் பண்ணி அழகாக கெட்டப்பா அப்படியே பேட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. மனச்சா நீங்கள் வந்து இதை தொட்டு தான் பேசணும். அப்போ அவரை குற்றம் சொல்லலைங்க, சேர்ந்துருக்கிற கூமுட்டையா அப்படி இருக்குதுங்க, புண்ணாக்குங்க, அது வந்து இப்படி இயக்குதுங்க, இப்படி நல்லா அப்படி போய் செய்யணும். ஆனால் இப்போ பாருங்க, ஆனால் இப்போ பாருங்க போட்டா பாருங்க. இப்போ வந்து இப்போ ஒரு முத்துராமலிங்க தேவருக்கு வந்து போட்டாவது அது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஏன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க. நான் உண்மையாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த போட்டாலாம் சோகம் தெரியுது. இதே மனித இயல்பு. நீங்கள் இந்த மரபு ரீதியாக பேசணும்னு சொல்லி நானும் மரபு ரீதியாக தான் பேசுகிறேன். ஆனால் அன்னைக்கு மட்டும் வந்து நான் அதில் தாங்க கோவம். எங்கள் தலைவர் அது நாள் வரைக்கும் எங்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரிச்சுட்டு தான் இருந்தார். அதில் தானே பேசியிருந்தார். அந்த போர்ட்டலில் சொல்லி வச்ச மாதிரி ஓகே கேமரா ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு என்ன பேசுவாங்களோ அந்த ஸ்டைலில் பேசினேன். அப்படி தான் பேசினாங்களாம். நான் அதையும் விசாரிச்சுட்டேன். எனக்கும் ஆள் இருக்காங்க டிவிக்கேல நண்பர். வீடியோ எடுக்கும்போது என்னாச்சுன்னு அதை சொல்லிட்டாங்க. இல்லை பிரதர், அது வந்து உட்கார வச்சு கேமரா போட்டு எடுத்து அதை தான் ஒளிபரப்பப்பட்டது. அப்படி வீடியோ அது என்னங்க மொபைல் கேமரால எடுத்த மாதிரி இருந்தது அந்த வீடியோ பார்க்கும் பிரதர். எந்த நேரத்தில் அது எத்தனாவது ஷாட் தெரியுமா? எத்தனாவது ஷாட்டில் அது எடுக்கப்பட்டு எத்தனை வெளியிடப்பட்டதுன்னு தெரியும் பிரதர். அதை பற்றி பேசாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், அன்பு தம்பி விஜய் அவர்களே, திரைப்படத்தில் நல்ல டான்ஸ் போடுறீங்க, அரசியல் வந்து நல்ல குத்தாட்டம் போடுங்க, உங்களை வரவேற்கிறோம். ஆனால் சுற்றி இருக்கிற 4 பேர் பேச்சை கேட்காதீங்க, உங்கள் பேச்சில் நீங்கள் செயல்படுங்க. அவர் சொல்லுவார்ல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டுன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார்ல. சினிமாவில் அதே மாதிரி அரசியல் இருங்க. நான் சொல்கிற கூட 100க்கு 100 உண்மை தோழர். அவர் பார்த்தாருன்னா அவரே சொல்லுவார், சங்கத்தை நான் கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு. சில பேர் சொல்கிறாங்களா வந்து அது யதார்த்தமாக இரு அப்படின்றாங்களாம் அந்த எடுக்கும்போது. இன்னொரு சொல்கிறாங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணி அப்பயே ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நம்ம ரொம்ப ஒரு நடிகர் அப்படியே நம்ம சோகமாக ரொம்ப காட்டிடக்கூடாது, ட்ரிம் பண்ணி விடுங்கன்னு இருக்கிறாங்க. அவனும் குழம்பி போயிட்டே என்னங்கடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போட்டுருக்காப்புல. இன்னொன்று சொல்லுமா, ஐயநாதனை வந்து சந்தியை விடாமல் செஞ்சுருக்கிறாங்க. ஐயநாதன் போய் நேரடியாக அவருக்கு ஏதோ மெசேஜ் போட்டாப்புல கூப்பிட்டு வச்சு திட்டினாராம். ஏன்டா அவர் ஒரு முக்கியமான ஆள், நம்ம கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஏன் அவரை வரவிட மாட்டேறீங்க அப்படின்னு சத்தம் போட்டுருக்கிறாப்புல. அதெல்லாம் ஆளை அவரே சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து விஜய்கிட்ட பழக்கம் இல்லை கரெக்டாக. ஆனால் பட் விஜயை பற்றி அவங்க சொல்கிறதுலாம் அந்த கருத்து நம்ம சொல்கிறாங்க. அதில் இப்போ நான் ஓப்பனாக பேசுகிறேன்ல, நான் அவரை குற்றம் சுமத்துறேன்னா இல்லை விஜயே பிடித்தேன், விஜயே மோடி மாதிரி தான் நான் சொன்னேன்னா. விஜய் நல்லவர். நான் திருப்பியும் சொல்கிறேன்,
விஜயை சுற்றி இருக்கிற 4 நாதாரிய அவருடைய பேரையே கெடுத்து ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரை கெடுக்கிறாங்க. நடிகரை வந்து நடிக்க விடலாம், நல்லா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார், கொண்டாந்து சேர்த்தீங்க. இப்போ அவருக்கு வந்து இப்போயே அந்த படம் நல்லா வித்துருச்சாமுங்க. ஜனநாயகன் ஜனவரி 8ஆம் தேதி வருது அந்த படம். அவர் அதே நம்பிக்கை, படத்துக்கு பிறகு மக்கள்லாம் நல்லபடியாக மாறிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். இன்னும் அடுத்த ஒரு படம் நடித்தாலும் அவருக்கு ஓடும். இன்னும் ஸ்லிம்மாக இருக்காருப்பா. அஜித் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகம்லாம் கொஞ்சம் கிளட்டு தட்டிருச்சு, நான் தான் பார்த்தேனே. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, இவர் இன்னும் அந்த இளமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு எப்படின்னு தெரியல. கரெக்டாக இன்னும் கூட நடிக்கலாம். ஆனால் இந்த 4 பேர் இவங்க சுயலாபத்திற்காக அவரை கொண்டு வந்து நடுவோட நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ அதான் இங்கே இருக்கிற சிக்கலை. இப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, குறிப்பாக அதிமுக கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலக்கப்பட்டிருக்கார், நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஒரு பசுமொழில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்போம். அந்த அவங்கள கேட்கும்போது அதிமுகவில் ஒரு நபரை நீக்கியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி கட்சியாக தான் இருக்குது. நாங்கள் எங்களுடைய தலைவர் அணியில் நிற்கிறோம், அப்படியே தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த கட்சி சார்பாக அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி? எங்களுடைய பார்வை வந்து எல்லாமே பிஜேபி வேலை தான். எப்படின்னு கேட்டுக்குங்க, ஒரு காலத்தில் ஓபிஎஸை வச்சு விளையாண்டாங்க, ஓபிஎஸை வச்சு காய நகர்த்தினாங்க. ஓபிஎஸை ஒரே அடி அடித்து அவர் காலி பண்ணிட்டார். ஓபிஎஸ் அங்கே ஆளுகளை அனுப்பிவிட்டு ஆஃபீஸே கைப்பற்றலாம் முயற்சித்தார். பல வரலாறு இருக்குல்ல. அவரை வந்து இபிஎஸ் ஜெயிச்சிட்டார். உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இபிஎஸ் நம்ம குறைச்சி மதிப்பு இல்லைங்க. அது மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து செங்கோட்டையனை வச்சு காய நகர்த்துறாங்க. செங்கோட்டையன் அண்ணன் எனக்கு நேரடி பழக்கம். இப்போ விஜய் நமக்கு பழக்கம், செங்கோட்டையன் நேரடியாக பழக்கம். துபாய் வந்திருக்காரு, நம்ம நிகழ்ச்சியெலாம் கலந்து கொண்டிருக்காரு. நாங்களே அமைப்பத்தின புத்தகம்லாம் கொடுத்துருக்குறோம். சொல்லப்போனால் அவங்க கட்சியிலே அவர் தான் சீனியர். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றவர். ஒரே ஒரு முறை தோற்றுருக்கார். அவளை தொடர்ந்து வெற்றி பெற்ற 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவரை அவங்க பிஜேபி கையில் எடுத்து அவரை வச்சு காய நகர்த்தினதில் இப்போ என்ன ஆகி போச்சு, அவருக்கும் போச்சு. கழட்டி விட்டா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஏடிஎம் யார் கையில் இருக்குது? எடப்பாடி கையில் இருக்குது. எடப்பாடி நினச்சி போய் அங்கே போய் கொடுக்கலாம், யாரு காலில் போடலாம், மோடி காலில் போடலாம். ஆனால் மற்றவன் யாரும் போடக்கூடாது. நான் தான் போடுவேன், என் கட்சி, நான் தானே தலைவர், நான் போய் எடப்பாடிட்ட இவர்கிட்ட மோடிகிட்ட கொடுத்துக்கிறேன், என்ன கொடுக்குறது அப்படின்னு தான் இப்போ பிரச்சனையே. அது மட்டும் இல்லை, சசிகலாவை காலி பண்ணிட்டாப்புல, தினகரை காலி பண்ணிட்டாப்புல, எல்லாத்தையும் டோட்டலாக அவுட் ஆகிட்டு இன்னைக்கு இவர் தான் ஜாம்பவான இருக்கிறார். ஆனால் இவரும் கொண்டு போய் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். ஏன் ஆகிட்டார்னா, அவர் போகக்கூடாதுங்க முடிவில் இருந்தார். போனால் நம்ம தோற்றுருவோம்ன்றது அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனால் அவங்க எப்படி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, உன் சம்பந்தி வந்து பல முறைகேடுகளை மாற்றிருக்கிறாரு, உன் மயம் மாற்றிருக்கிறாப்புல. நான் சொல்கிறேன் 100% உண்மை. அதனால் ஒழுங்காக மரியாதையாக கூட்டம் இல்லைன்னா நாங்கள் செங்கோட்டையை நாங்கள் உருவாக்கிடுவோம். ஐயா எனக்கு பதவி தான் ரொம்ப முக்கியம். நான் பதவிக்காக எங்கேயும் ஊர்ந்து கூட வருவேன், அப்படி தான் வந்திருக்கிறேன். அதனால் என் பதவியை வந்து நீ காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாப்புல. ஆனால் செங்கோட்டையனுடைய கதை முடிந்து விட்டது. இப்போது உங்களுடைய கூற்றுப்படி பிஜேபியோட சிக்னலில் தான் செங்கோட்டையன் அவர்கள் பேசினார் அப்படின்னா, அப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற விதத்தில் இருக்குன்னா, அப்போ அது பாஜக திரும்ப இயக்கும் அப்படின்றீங்களா? அவர் பாஜக ஒரு துருப்பு சீட்டை தான் பயன்படுத்துவாங்க. அந்த துருப்பு சீட்டை ஒன்றும் பெருசாக பில்டப் பண்ணி செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்காதா? அது எல்லாம் தெரியும். அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏக்நாத் சிண்டை அங்கே உருவாக்கினாங்க பார்த்தீங்களா, இங்கே நம்ம மகாராஷ்டிராவில் அவரை வந்து கூட்டியாந்து உள்ளே பிரித்து அவரையே முதல்வராக்கிட்டாங்கல்ல. இப்போ அதுமாரி நம்மளை ஆக்குவாயின்னு ஒரு நட்பாசையில் போனது. ஆனால் இதுக்கெல்லாம் கில்லாடி எடப்பாடி, நீ ஏன்டா காலில் விழுகிறேன், நானே விழுகிறேன்டா, இதாண்டா என்னுடைய குல தொழிலே தாண்டா, நான் இப்படி தாண்டா வந்து நானே ஏடிஎம் கைப்பற்றினவேன். ஏடிஎம்கில் எங்கே இருந்தார் எடப்பாடி உங்களுக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு? பெரிய ஆள் இல்லை. செங்கோட்டையனை கூட சாதாரண ஆள் தான், ஓபிஎஸ் கூட சாதாரண ஆள் தான். எப்படி வந்தார்? அதனால் அங்கே எல்லாம் பேசி டீல் முடிஞ்சிருச்சுங்க. உழைப்பால் வந்தாருன்றாங்க. உழைப்பால் வந்தார், அதில் மறுக்க முடியாது. அதில் ஊர்ந்து வந்தார் என்பது மறுக்க முடியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பாஜகனால செங்கோட்டையன் அவர்கள் பேசினார் அப்படின்னு. ஆனால் அவரே சொல்கிறாரு, திமுகவோட பி டீம் என்னுடைய முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பின சமயத்தில் அம்மா படம் இல்லை, அந்த நிகழ்ச்சியில் வந்து எடப்பாடி அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ இவர் திரும்ப இன்னொரு படத்தை காமிக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்களுடைய படம் இருந்தது. அப்போ யார் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது திமுக தான் அப்படின்றாங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம திமுகவை இதில் குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, திமுகவுக்கு இது தேவையில்லாத வேலை. செங்கோட்டையன் வருவதாலோ இல்லை செங்கோட்டையங்கிறது உடைக்கிறதுனால திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை. அதை விட அவங்க ஏரியாவில் அவங்க பயங்கரமான ஒரு லாபம் இருக்குன்றாங்க. லாபம் இல்லைன்னு நான் சொல்கிறேன், எங்களுக்கு தெரியும் கரெக்டாக. லாபம் இருக்குன்னு யார் சொல்கிறா? எடப்பாடி தானே சொல்கிறாப்புல. திமுககாரன் சொன்னாங்களா, வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க எங்கள்கிட்ட வாங்க சேரு. அந்த லாஜிக் அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, இப்போ வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது திமுக கட்சிகள், திமுக கூட்டணி எல்லாம் வலிமையாக இருக்கிறதுமா இருக்குது. அப்போ அதிமுகக்குள்ள ஒரு தொடர்ச்சியான சலசலப்பு இருக்கிறதா காண்பிச்சோம் அப்படின்னா ஆப்ஷன் இல்லை, ஓகே திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடலான்ற ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். பிரதர், எப்போ வந்து பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்துச்சோ
அப்பயே எங்களுக்கு வெற்றி உறுதியாயிருச்சு. நீங்கள் அந்த வெற்றிக்கே போக வேண்டாம். வெற்றி கன்ஃபார்ம். 2026 திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கோ அதே வெற்றி பெறும். அதை கதையை விடுங்க. இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பதில் சொல்லுங்கள். அன்னைக்கு பிரச்சனை வரும்பொழுது நான் ராமர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் யாரை போய் பார்த்தாரு? அமித்ஷா போய் பார்த்தாருல்ல. போகிற வரைக்கும் என்ன சொன்னார்? அமித்ஷா சொல்லிட்டாரு, நோ 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 நோ, நாங்கள் அவரே வந்து காலில் விழுந்துட்டார், அதனால் நீ கம்முன்று, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் டீல் முடிஞ்சிருச்சுன்னதையா சிக்கலாகி போச்சு. இதான் இங்கே இருக்கிற சிக்கல். இவங்க தான் தூக்கி விட்டியாங்க. நமக்கு தெரியாதாங்க அரசியல். நீங்களும் இப்போ நெறியாளர் அவங்க தான் இயக்குனாங்க, செங்கோட்டையனை பயன்படுத்திக்க பார்த்தாங்கன்னு நீங்க இப்போ வந்து அமித்ஷா வந்து நோ நோ நோ. ஆமாங்க, அவர் தாங்க உருவாக்க முயற்சித்தாரு. அதுக்குள்ள இவர் போயிட்டார்ல. இவர் போகாமல் இருந்து டேய் நான் வரமாட்டேன், நான் கூட்டணிக்கு வைக்க மாட்டேன், உங்களோட நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு டைலாக் சொல்லியிருந்தாருன்னா அவர் கதை முடிஞ்சிச்சு. சொன்னாரா சொல்லலையா? இனிமே நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகிய நாங்கள் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னார்ல. சொன்னா இங்கே ஒரு டக்கலாபாய் ஒருத்தர் இங்கே சொன்னார்ல. யார் இங்கே நம்ம ஜெயக்குமார் அண்ணே சொன்னார்ல. இவ்வளவு சொல்லி திருப்பி சேர்ந்துட்டாங்க. எப்படி சேர்ந்தாங்க? இவர் நம்ம செங்கோட்டையன் போய் அங்கே வந்து காலில் விழ போனதுமே இவங்க காலில் விழுந்துட்டாங்க. யார் முன்னாடியாவே விழுந்துட்டாங்க. ஆனால் செங்கோட்டை கதை முடிஞ்சு பிரதர். இல்லை, ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து விமர்சிக்கும் போது காலில் விழுந்தாங்கன்னா திமுகலையும் கூட்டணிகள் இருக்கு, அப்போ அங்கேயும் அப்படி பண்ணாங்களான்னு கேட்டுருவாங்க. திமுக யாரையும் காலில் விழ வைப்பதில்லை. திமுகவை சார்ந்து யாரு நீ சொன்ன கூட்டணி இருப்பவரும் காலில் விழுவதில்லை. இது சுயமரியாதை உள்ள கூட்டணி, கொள்கை கூட்டணி, கோட்பாட்டு கூட்டணி. அந்த கூட்டணி எல்லாமே பொதுமக்களுக்கே தெரியும். இன்னைக்கு நான் கேட்குற சிம்பிள் பதில் சொல்லுங்க. எடப்பாடி இனிமே உங்களோட சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வெளியில வந்தாரு. திருப்பி ஏன் சேர்ந்தார்? இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் வந்து நாங்க சேர்க்கணும், அதனால நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். நான் இப்ப சொல்றேன், சங்கத்தமிழனுக்கு அரசியல் இருக்குது. 25 வருஷமா தொடர்ந்து நேரடி அரசியல் இருக்கிறேன். நான் சொல்றேன் கேட்டுக்கிறேங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்றால் கூட ஓட்டு கிடைக்கும். அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது. என்னைக்கு பிஜேபியோட போய் சேர்ந்தாங்களோ 13 விழுக்காடு ஓட்டு சோழி முடிஞ்சிச்சு. 13 விழுக்காடு யாரு? இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள். இவர்கள் எந்த காலத்திலையும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அதான் இங்கே இருக்கிற சிக்கல், அதான் எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி. சேராமல் இருந்தால் கூட நாங்கள் பயப்படுவோம். சேர்ந்துட்டாங்களே நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம். அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் விஜய் அவர்கள் வந்துட்டார். விஜய் வந்தாலும் கூட சேர்ந்து இருக்கிறவங்கனால அவர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறார். அதனால் விஜயும் அங்கே சென்று விடுவார் என்று எங்களுக்கு உளவுத்துறை மூலமாக செய்தி கிடைத்திருக்கிறது. வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றாங்களா? அப்பையும் தோக்க தான் செய்வார்கள். அந்த 13 விழுக்காடு ஓட்டு அங்கே போகாது. விஜய் தனியாக நின்றால் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஹீரோவாக வர வாய்ப்பு இருக்கிறது. சினிமாவில் போல. நல்லா கேட்டுக்கிறீங்க. பிஜேபி எதுக்குறாரு, திமுக எதுக்குறாரு. இந்த முறை ஜெயிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் 2036 அவருக்கு 36 31 31 இல்லை 36 வச்சுக்கிறோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்வதற்கு இல்லை முதல்வராகுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்றது யதார்த்தமானது. சரிங்களா? இவர் அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா சோழியை முடிச்சிருவாங்க. எப்படி பொருங்க முக்கியமான இடம், சிக்கலான இடம். அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. அவருக்காக சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கிறேன் விஜய் அவர்களை. ஏன்னா பக்கத்துக்கு இருக்கிற பூரா அவரை கூமுட்டி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா என்ன ஆகும்னா, சிரஞ்சீவிக்கு ஆச்சு பார்த்தீங்களா? சிரஞ்சீவி ஒரு பெரிய ஹீரோ, நல்லா வந்துச்சு. சிரஞ்சீவி காங்கிரஸில் போய் சேரவுமே சோழி முடிஞ்சு போச்சு. அதில் தனித்துவமாக நின்று ஒரு லெவலை காட்டணும். இப்போ விஜயகாந்த் நின்றாரா நிற்கலையா? ஆனால் நின்றால் கூட ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. ஆனால் தனக்குன்னு தனித்தன்மையை உருவாக்கலாம். போய் சேர்ந்துட்டாருன்னா யார் முதல்வர் சொல்லுங்கள்? அங்கே போய் சேர்ந்துட்டாரு. எடப்பாடி முதல்வரா, விஜய் முதல்வரா, இல்லை அங்கே இருக்கிற நைனா நாகேந்திரன் முதல்வரா? யார் முதல்வர்? நீங்கள் சொன்ன மாதிரி நேரம் வரும்போது அவங்க அதை சொல்ல தான் போகிறாங்க. சரி, நேரம் வர்றப்போ சொல்லட்டும். ஏன்னா ஆர்பி உதயகுமார் இதே கருத்தை தான் சொல்கிறாரு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்றாரு. நல்லா எடுங்க சாமிகளை. பிஜேபி இருக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ திமுகவுக்கோ கவலை இல்லை. தேர்தல் ரீதியாக அது எந்த பக்கத்து இருக்கோ அந்த பக்கத்து வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை, திமுக இன்னொரு தடவை வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியாது. விஜய் அவர்களை தாவேக்காவை காப்பாற்றவே முடியாது. கடவுளே நினைச்சாலும் முடியாது. அப்படின்னு யார் சொல்றா? ஆர்பி உதயகுமார் சொல்றாரா? அதாவது இதெல்லாம் பழைய டைலாக், ரஜினிகாந்த் பேசின டைலாக். அது யாரை பார்த்து பேசுனது? ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தேன், ஆண்டவனே காப்பாற்ற. அதே டைலாக்கை நீங்கள் அடிக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் பிஜேபிக்கு நேருக்கு நேரம் நம்ம தான் எதுக்குறோம். நம்ம கூட பேசுவோம் பிரதர், ஓப்பனாக பேசுவோமே. இதெல்லாம் யதார்த்தம் மக்களை புரிய வைக்கணும். நம்ம வந்து ஓடுது ஓடலைன்றது மேட்டரில் யதார்த்தம் புரிய வைக்கணும். பீகாரிகள் இங்கே போல இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். நல்ல நெஞ்சத்தோடு சொல்லுங்கள். எவனையாவது ஒரு பீகாரியை நம்ம போய் சண்டை போடுறோமா? இல்லை எவனா வம்பிடுத்தோம்னா நம்ம தமிழெல்லாம் ஓட விரட்ட அடிப்பாங்க. எல்லா ஊர்லேயும் அடிப்பாங்க. நம்ம அப்படி செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம தான் யாதும் ஊரை யாவரும் கேளுன்னு வாழக்கூடிய ஆட்கள். நீங்களே கேமரா எடுத்து போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள்.
கேளுங்க. பீகாரி எத்தனை வருஷமா இருக்க? 10 வருஷம். நாளைக்கு இப்போ இந்த பில்டிங்கை வந்து க்ளீன் பண்ணுறேன் ஒரு பீகாரி கேட்டேன், எப்பப்பா வந்து நான் 15 வருஷம், எப்படி 10 பிரச்சனையாப்பா? ஒரு பிரச்சனை இல்லை, ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கேன்ல. இதை தான் தினத்தந்தியும் போட்டுச்சு நேற்று பேப்பர்லேயே. எந்த பிரச்சனை. ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய அனைத்து மக்களையும் ஆதரவை பெற்ற பிரதமர் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அடிக்கிறாங்க சொல்லலாமா? அப்போ நம்ம அவரை பிரதமர் நினைக்கிறோம், ஆனால் அவர் புத்தி இன்னமும் காக்கி டவுசரை மாட்டிட்டு கம்பு சுற்றினா ஆர்எஸ்எஸ்காரன் புத்தி மாதிரியே இருக்குது. ஆர்எஸ்எஸ்காரங்க அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, அவர் வந்து தமிழ்நாட்டில் பீகார் மக்களினுடைய நிலைமை கேள்விக்குறியாக காரணமாக இருக்கிறது திமுகன்னு அந்த கட்சியை சொல்கிறாங்க. திமுகவில் இருப்பவர்கள் தமிழர்களா இல்லையா? திமுக இருக்கிற முறை சவுத் ஆப்பிரிக்காரனா? திமுக காரணம் தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி, ஸ்ட்ராங்கான கட்சி, ஆளுங்கட்சி திமுக தான். அப்ப திமுக அங்க தமிழர்கள் பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாடு அப்படின்றத உருவாக்கினாரு அறிஞர் அண்ணா. அது கூட தெரியாம விஜய் எழுதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பெற்று கொடுத்த பேரறிஞர்களுக்கு, அதாவது போராளிகளுக்கு நன்றி வாழ்த்துக்களே. பாவம், எனக்கு சில வார்த்தையை விட்டுருவேன். அந்த தமிழ்நாட்டில் சொல்லாடல் வருவதற்கு காரணமே திமுக தாங்க. நான் ஒன்றும் திமுக முட்டு கொடுத்து பேசலை. திமுககாரன் தப்பிச்சேன்னு தட்டு கேட்குற ஒரே ஆள் சங்கத்தமிழன், அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு லாஜிக்காக இருக்கணும். ஒரு தலைவனாக இருந்தால் எழுதுறது பேசுறது ஒரு லாஜிக் வேணும். இன்னமும் சொல்றேன், திமுக பீகார் மக்களை வஞ்சிக்கிறது திமுகன்னு சொல்றாங்க. திமுக என்றாலே தமிழர்கள் தான், தமிழர்கள் என்றாலே திமுக தான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திமுகவில் இருப்பவர்கள் பெரும்பான்மையான மக்கள் திராவிட கோட்பாடுகளையும் தமிழர்கள் கோட்பாடுகளையும் உள்வாங்கி களமாடக்கூடியவர்கள். மேக்சிமம் 1-2 பேர் இருப்பாங்க. திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தையே தமிழ் இல்லைன்றாங்க. திராவிட மாடல் தமிழ் இல்லை. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொல்வதை நீங்க சொல்ற ஏத்துக்கிறேன் பிரதர். அது வந்து ஆங்கிலம் தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலம். SIR ஆங்கிலமா இதா என்ன சொல்லுங்க? ஆங்கிலம். அது மாதிரி NPR, NCR, RSS நமக்கு மக்களுக்கு புரியக்கூடிய சொல்லாடல், அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து சாதி வெறி, மதம் வெறி, அது மாதிரி நீங்க மொழி வெறியா இருக்க மாதிரி ஆட்சி அப்படி புரியாதா? சொல்லட்டுமே, அதுதான் சொல்லலையேன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு, அதாவது வார்த்தையில ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மக்களுக்கு புரிய வைக்கணும். திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்போது புரியுது. நீங்க இதை வந்து எப்படி சொல்லணும்? திராவிடர்கள் எப்படி சொல்றது? மாடலுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்னமா மாதிரி கோதிரி கீதிரின்னு குழம்பி போயிடுவாங்க மக்கள். வார்த்தையில இதே வார்த்தையில பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாடு தமிழகம்னு சொல்லுங்கன்னு ஆளுநர் சொன்னப்போ அதை எப்படி சொல்ல முடியும்? வார்த்தையில தானே. இந்த கருத்தை வந்து நான் நெறியாளர் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இனிமே யாரும் வந்து திராவிட மாடல் என்று அழைக்காதீர்கள், திராவிட மாதிரி அப்படி அழையுங்கள். நான் ஏற்றுக்கிறேன். திராவிடமும் தமிழான்னு கேட்கிறாங்க. என்னங்க கேள்வி கேட்டுட்டீங்க? இப்படி ஒரு கேள்வி வந்து சங்கத்தமிழன் கேட்கறதே தப்பு. திமுககாரனை கேட்டாங்க கூட அவனுக்கு தெரியாது. புரட்சி அம்பேத்கர் யார்? தமிழனா? அவர் வேற ஸ்டேட்டுக்காரு, நார்த் இந்தியாக்காரு, ரைட்டா? அவர் சொல்றாரு, தொகுப்பு நம்பர் 9 சொல்றாரு, தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் நாகர்கள், இந்தியாவை ஆண்டவர்கள் இவர்கள் தான், இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, இந்தியாவை அப்படி சொந்தம் கொண்டாட ஏன் கொஞ்சம் பல இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொந்தம் கொண்டாட யாருக்கு உரிமை என்றால் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த தமிழர்களை வரலாற்றில் ஆரம்பத்தில் திராவிடர்கள் என்பார்கள். இந்த திராவிடர்கள் தான் நாகர்கள் என்று அந்த காலத்தில் அழைத்தார்கள் என்று அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நீ குழப்பவே வேண்டாம். திராவிடம் வேற தமிழன் வேணும் குழப்பாதீங்க. எல்லாமே ஒண்ணுதான். இல்ல, திராவிடம்ன்ற பொருள்லயே தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம திராவிடம். ஆமா, திராவிட தாய் நம்ம பெத்தெடுத்து குழந்தைகள் தான் நீ சொல்ற போற மலையாளம், ஆந்திரா, கர்நாடகா. அதனால தாய் வந்து எல்லாத்தையும் அரவணைக்கும். ஆனா அது தருதல பிள்ளையை ஏத்துக்கிறாம கூட போகுங்க. அடுத்த கேள்வி நீ எங்க வருவீங்கன்னு தெரியும். அதுக்கு பேர் நான் பயிற்சி சொல்றேன். அதெல்லாம் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நாங்க தான் உலகத்திற்கே உயர்ந்த மொழி. ஏத்துக்கிறாட்டி பரவாயில்ல, கவலை தாய்க்கு கவலை. ஆனா 4 வரி நம்மளே எடுத்துடுறோமேன்றாங்க. எதை எடுத்துடலாம்? தமிழ் தாய் வாழ்த்துல. தமிழ் தாய் வாழ்த்து என்ன பண்ணா? சீரிழமை, அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தமிழ்ல இருந்து பிறந்ததான் மற்ற மொழிகள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வைக்கவே இல்லையேன்ற. சரி, திருப்பி வச்சிருவோம், பிரச்சனை. நாங்க தலைவர் ஆட்சிக்கு வர்றாரு, அடுத்து முதல்வர் ஆறாரு 2031. அப்ப நாங்க எல்லாத்தையுமே வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாள் இப்ப வைக்கலையே. இப்ப நாங்க என்ன ஆட்சிக்கு வரல, 31 தலைவர் ஆட்சி. அது வந்து ஆமா, திருமாவுடைய ஆட்சி. அப்ப நீங்க என்னென்ன சொல்றீங்களோ திராவிட மாடல் 26ல நீங்க சொன்ன மாதிரி திமுக கூட்டணியிலான ஒரு ஆட்சி, 31ல வந்து ஆட்சி திருமாவளவன் அவர்கள் தலைமையில். அப்ப வந்து நீ நினைக்கிற போல 36ல விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு அத வந்து அப்ப பாப்பா நீங்க தானே சொன்னீங்க 36ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற. தனித்தன்மையாக இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனா அங்க போய் இங்க போய் எங்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு. பல தலைவர்கள் வரட்டும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் நேர்மையாக இருந்தால் மக்கள் கொண்டாடுவாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசி யார்? மக்கள் தானே ஓட்டு போய் எஸ்ஐஆரை கொண்டாடட்டும்,
என்பிஆரை கொண்டாடட்டும், என்ஆர்சி கொண்டாடட்டும், சிஏஏ கொண்டாடட்டும், என்னமா கொண்டாடட்டும். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் அந்த தம்பிக்காக இவ்வளோ நேரம் நான் வந்து தொண்டை கத்திக்க நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவரே ஓப்பனாக நாங்கள் வந்து யார் வேணால் எங்கள் கட்சியோட இணையலாம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தீங்க. இப்போ நிறைய அக்கறை இருக்கிறத பார்க்குறேன். அவருக்காக இல்லை அறிவுரை சொல்கிறீங்க. 2031 நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் பிரதர். எங்கள் தலைமையிலேயே வந்து ஆட்சி அதிகாரத்தை டைம் கோட்டா முடிஞ்சது. இந்த முறை டைம் இல்லை. ஆனால் 2026 பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதில்ல. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்ல டபுள் டிஜிட்டில் சீட்டை வாங்கி நான் நிற்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன் டபுள் டிஜிட்டில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2001 டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 10 சீட்டு கொடுத்தாரு. அதாவது 2001, இன்னைக்கு 2026 நீ சொல்கிற தேர்தல் 25 வருஷம் கழித்து நாங்கள் திருப்பி 6 நிற்போம்னு கனவு காண வேண்டாம். திமுகவுக்கு அன்பாக சொல்கிறேன். இப்போ நேரம் வீடுகள்லாம் சொன்னேன்ல, பிஜேபிக்கு சொன்னேன், ஆர்எஸ் சொன்னேன், விஜய்க்கு சொன்னேன்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைக்கே சொல்கிறேன், கனவு காணாதீங்க. டபுள் டிஜிட் தான். ஆரம்பத்தில் பல கதைகளை சொன்னீங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி ஆகும் இப்படி ஆகும். இப்பவும் பிரச்சனை முடியலன்னு அது உங்கள் பிரச்சனை, நீ சால்வ் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கேவலமாக இருக்குது. 2001 10 சீட்டு கலைஞர் கொடுத்தாரா. ஜெயலலிதாமா 11 சீட்டு கொடுத்துச்சு, 9+2, அதுவும் 10க்கு மேலே கொடுத்தாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறது, திமுக காரங்க இல்லை ரொம்ப சிக்கலாக இருக்குது, பல கூட்டணியில் இருக்கிறோம், எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும், ஆறாக கொடுக்கணும் அப்படின்னு எங்களை கொடுத்து இது பண்ணி நான் ஏற்றுக்கொள்ளலை. கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தை இளைஞரணி ஏற்றுக்கொள்ள பிரதர். கடைசி வரைக்கும் போராட்டம் நடத்தினோம், தலைவரே போக விடாமல் தடுத்தேன், கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்னோம், எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இந்த முறை நாங்கள் கலெக்டா தொலைக்காட்சி மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லுகிறோம், டபுள் டிஜிட் தான். அது மாற்றம் இல்லை. முதல்வர் கொடுக்க ரெடியாக இருக்காராம். முதல்வர் சேர்ந்துருக்கிற அங்கேயும் சில பேர் இருப்பாங்க, அவருக்கு இழுக்கிறாங்களாம். ஆனால் முதல்வர் சொல்லிட்டாராம், இன்னைக்கு வந்து திமுக அடுத்து நல்ல ஒரு வலிமையான அமைப்பு நம்ம அதில் வந்து விடுதலை சிறுத்தையில் நீங்களே சொல்லுங்கள் பிரதர். இப்போ காங்கிரஸுக்கு அவளை சீட்டு தர்றாங்க, நல்லா கொடுக்கட்டும். ஏன்னா அதுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க, முகவேலி இருக்குது, யாருக்கு, நம்ம ராகுல் காந்தி. அதெல்லாம் தரவில்லை. ஒரு கூட்டத்தை கூட்டுறது திமுக அடுத்து பெரிய வலிமையான கட்சி எந்த கட்சி? எங்கள் கட்சி தான். மனச்சாட்சி தொட்டு பேசுங்க. நெறியாளர்கள் அப்புறம் விடுங்க. ஒரு மனிதனுக்கு மனச்சாட்சி ரொம்ப முக்கியம். கரெக்டாக கூட்டம் வருது, அது வேற பக்கெட் இருக்குங்க. நான் சொல்ற திமுக கூட்டணி சொல்கிறேன் பிரதர். அப்போ எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக அவங்க கொடுத்தாங்கன்னா குறைஞ்சது வந்து 25 சீட்டு கொடுக்கணும் பிரதர். சாதாரணமாக கொடுக்கணும், 25 சீட்டு கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது எங்களுக்கு ஒன்றும் சாதாரணமாக 25, கொஞ்சம் நல்லா அழுத்தி பேசணும்னா ஒரு 30 சீட்டு, அவ்வளோ சீட்டு கொடுக்கணும். பட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் ரொம்ப ஒரு ஜனநாயக ரீதியான ஆளு தானே. அவருக்கு என்ன சங்கிப்பையில் உள்ள வரவிடக்கூடாது. RSS அது ஒரே காரணத்துக்கு காம்ப்ரமைஸ், அது ஒன்று தான் காம்ப்ரமைஸ். அதனால சீட்டு விஷயத்துலேயும் சாமரசம் பண்ணிக்குவோம். அப்படி பண்ணாங்க இந்த மண்ணை விட மாட்டோம். விடுதலை சிறுத்தை இளைஞரணி விடாது. எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் வேண்டும். இப்போ 26க்கு பிறகு திமுகவிலிருந்து விலகி தனித்து நின்று 31 அதெல்லாம் அப்ப பேசிக்கிறோம். இப்ப பேச முடியாது. பேசி வச்சுட்டோம்னா பின்னாடி உதவும். இப்ப பேச முடியாது. பேசுறதுக்கான அதிகாரம் வழங்கப்படலை. ஆனால் எங்க தலைவர் தான் எங்க கட்சி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடினது மதுரையில சொன்னாரு. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அந்த ஒரு நாள் அது 2031. அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இன்னும் நிறைய காட்சிகள் மாறும் அப்படின்னு புரியுது. இப்போ இருக்கக்கூடிய கள சூழல் பார்க்கும்போது பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.